தாத்தா பாட்டி வந்து ஆகிற வேலை எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க தாலி பிரித்து கோக்கிற விஷயமா. அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக போயிட்டு காவேரி வீட்டில் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி தாலி பிரித்து கோக்க போகிறோம், எல்லோரும் குடும்பத்தோடு வந்து கலந்துக்குங்க அப்படின்றாங்க. உடனே சந்தோஷமாயிடுது சாரதாக்கும் பாட்டிக்கும். அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. அப்போவே வந்து தள்ளி போயிடுச்சு அவங்களுக்கு, அன்றைக்கி அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, இல்லைன்னா அப்பயே வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, இப்போ வந்து செய்யணும்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னோன்னே விஜய் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சீக்கிரமாக வைக்கணும்னு சொல்லிட்டான், அதனால தான் வைக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொன்னேன். மாப்பிள்ளை இவ்வளோ சீக்கிரம் வைக்க சொன்னாரா, அவருக்கு எவ்வளோ அன்பு காவேரி மேலே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்க. சரிங்க, நாங்கள் எல்லாருமே வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோன்னே, இது உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன், நீங்கள் தான் நின்று நடத்துகிறோம் புரியுதா, அதுக்கப்புறம் வந்து யாரும் வராமல் இருக்கக்கூடாது, எல்லாருமே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, கங்கா நீயும் வந்துடணுமா உன் தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு அப்படி சொல்லிட்டு தாத்தா குறிப்பாக சொல்லிட்டு போகிறாரு கங்கா கிட்ட. கங்கா வந்து சரி அப்படி சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. கிளம்புனா ஆல்ரெடி அப்படி சொன்னோன்னே உடனே வந்து கங்கா வந்து நான் வரமாட்டேன், நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க. ஏண்டி உன் ஃபங்க்ஷனுக்கு காவேரி என்ன மாதிரி வந்தா தெரியுமா, அவள் வந்து உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்து அசத்துனா, அவள் வந்து அவ்வளோ பிரச்சனையானாலும் வரா போகிறா எல்லாமே செய்கிறா, அப்புறம் ஏண்டி நீ மட்டும் இப்படியே இருக்க, அதெல்லாம் தெரியாதுடி, உன் தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு நீ வந்து தான் ஆகணும், 4 பேர் எதுவும் சொல்கிற அளவுக்கு வச்சுக்காத புரியுதா, வந்து நிற்கிறது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாம் சொல்கிறாங்க. கங்கா வந்து அமைதியாக இருக்காங்க. அதெல்லாம் வருவா விடுங்க அத்தை அப்படி சொல்லிட்டு, சரி காவேரிக்கு ஏதாவது வாங்கி தரணுமே, சரி மார்க்கெட் போயிட்டு வந்துடலாம், அவளுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. காசு இல்லாத டைமில் ஏன் இவ்வளோ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. அவளை அமைதியாக இருக்க சொல்லு, அவகிட்ட ஒன்றும் நான் கேட்கல புரியுதா, என் பொண்ணுக்கு எனக்கு வாங்கி கொடுக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரிங்க அத்தை, தட்டு வைக்கணும் அத்தை, அட்லீஸ்ட் ஒரு 5 தட்டாவது வைக்கணும் அத்தை, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே, சரிடி காசு குறைவாக இருக்கே இரு சமாளிச்சுக்கலாம் விடுங்க, வச்சு தான் ஆகணும், தட்டெல்லாம் வச்சாதானே காவேரிக்கு பெருமை, ரொம்ப செய்யலைனாலும் சிம்பிளாக காவேரிக்கு செய்யணும்ல அப்படின்னு சொன்னோன்னே, சரி நம்மளால் முடிஞ்சதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. கங்கா பார்த்து முறைச்சிட்ருக்காங்க. அடுத்து வந்து ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வந்து கூப்பிடணும், யார் யாரை வந்து கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி சம்மந்தி வீட்டை கூப்பிடணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அன்பரசு. உடனே வந்து எந்த சம்மந்தி வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் என்ன இருக்குது, எல்லாம் இப்போ வந்திருக்காரு புது சம்மந்தி பசுபதி, அவர் வீட்டை தான் கண்டிப்பாக கூப்பிட்டே ஆகணும், இந்த ஃபங்க்ஷனுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. சம்மந்தம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும், அவர் நம்ம சம்மந்தி போகிறார்ல, அதனால் அவங்க வீட்டை கூப்பிட்டே ஆகணும். என்ன விஜய் நீ வரியா போய் கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, காவேரிக்கு ஏற்கனவே அவங்க வீட்டை பிடிக்காது, அவளுக்கு நடக்கிற ஒரு நல்லதுலேயும் வந்து அவங்கள கூப்பிட்டு வந்து வச்சு அவளை கஷ்டப்படுத்தணுமா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, எல்லாம் அவளை கஷ்டப்படுத்தணும் தானே இதெல்லாம் செய்கிறேன், நீ சொன்னாலும் சொல்லனாலும் எப்படியும் வந்து நான் அவங்க வீட்டை வந்து வர வைப்பேன், அவளை வந்து நல்லாவே இருக்க விட மாட்டேன், அவள் சந்தோஷமாக வந்து பண்ணிட்டு இருக்காள், இந்த காவேரி என்ன மாதிரி வந்து அப்படியே நக்கல் அடித்தா, அதுக்கு எல்லாமே அவள் அந்த என் மருமக தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து வந்து ஃபங்க்ஷன் வந்து எல்லாருமே வந்து கூடிடுறாங்க. அப்போ கரெக்டாக ராகினி வராங்க. அவங்கள பார்த்துட்டு வந்து காவேரி டென்ஷன் ஆகிடுறாங்க. நான் வர வேணாம் சொன்னால் கூட இவர் வர வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து டென்ஷன் ஆகிடுறாரு. விடுப்பா பார்த்துக்கலாம், ஃபங்க்ஷன் எந்த பிரச்சனை வேணாம் சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு. அடுத்து வந்து ஃபங்க்ஷன் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ராகினி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா காவேரி வந்து அவ்வளோ அழகாக வந்து நகையெல்லாம் போட்டு செமையாக சாரி கட்டு அவ்வளோ அழகாக வந்து தேவதை மாதிரி ஜொலிக்கிறாங்க. அதை பார்த்து ராகினிக்கு செம கடுப்பாக இருக்குது. என்ன தாறுமாறாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க. காவேரி கழுத்தில் புதுசாக ஒரு தாலிக்கயிறு போட்டுட்டு ஆல்ரெடி இருந்த தாலிக்கயிறில் இருக்க தாலியை எடுத்து செயினில் கோத்து நம்ம விஜய் கிட்ட கொடுக்குறாங்க. விஜய் கழுத்தில் போடுப்பான்றாங்க. விஜய் வந்து ரொம்ப வந்து அப்படியே எக்ஸைட் ஆகிடுறாரு. ஒரு நிமிஷம் வந்து அப்படியே வந்து தனியை மறந்துட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆன நினைவுகள் எல்லாம் நினச்சி பார்க்குறாரு. அடுத்து வந்து போடுப்பானோன்னா காவேரி கழுத்தில் விஜய் வந்து தலையை போடுறாரு. காவேரி கிட்ட போய் காதலிக்க சொல்கிறாரு, உனக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு. இல்லைங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் முதல்ல தாலி கட்டும்போது கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என் மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படி சொன்னோன்னே விஜய் ஒன்றும் புரியாமல் காவேரியை பார்த்து யோசிக்கிறாரு. இது முடியுது.